3 நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்துள்ள பிரதமர் மோடியை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்றிரவு ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் கோயிலில் நாளை சுவாமி தரிசனம் செய்கிறார். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் 5630 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றிருக்கிறார்கள். 3 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அவரை வரவேற்க அரசு சார்பாக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று பாஜக சார்பிலும் கலை நிகழ்ச்சிகள் போன்ற சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சாலை மார்க்கமாக பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் முதலாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றன. இந்த போட்டி நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதனை தொடங்கி வைக்கிறார்கள். பிரதமர் வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியில் 22,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சாலை மார்க்கமாக பெரியமேட்டில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு பிரதமர் மோடி வருகிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது பாஜக சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக விமான நிலையத்தில் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, ஏவா வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன் ஆகியோர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளத்திற்கு பிரதமர் மோடி வந்தார். அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் சாலை மார்க்கமாக பெரியமேட்டில் உள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்து கொண்டிருக்கிறார். பாஜக சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் திமுக சார்பிலும் அங்கு கொடி காண்பிக்கப்பட்டு வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், தற்பொழுது எந்த பகுதியில வந்துட்டு இருக்காங்க பிரதமர் மோடி? இன்னும் எவ்வளவு நேரத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி தொடங்க இருக்கிறது? வணக்கம். அதாவது இது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்க வைக்க பிரதமர் மோடி தமிழகம் வந்துள்ளார். குறிப்பாக சென்னை வந்துள்ள அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்பொழுது INS அடையாறு விமானப்படை தளத்திலிருந்து அங்கிருந்து சிவானந்த சாலை வழியாக சென்னை நேரு விளையாட்டு அரங்கிற்கு அவர் வருகை தர உள்ளார். தற்போதை பொறுத்த வரைக்கும் சிவானந்த சாலையில் வருகை தந்திருக்கும் பிரதமர் மோடி அந்த பகுதியில் பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக சார்பில் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கலை நிகழ்ச்சிகளோடு ஏராளமான பாஜக தொண்டர்கள் அவரை வரவேற்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை சென்ட்ரல் வழியாக பெரியமேடு இருக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்க பகுதிக்கு வரவேற்க சென்னை சென்ட்ரல் முதல் பெரியமேடு நேரு விளையாட்டு அரங்கம் இருக்கக்கூடிய பகுதி வரை திமுக சார்பிலும் வரவேற்பு வழங்குவதற்கு ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளோடு பிரதமர் மோடியை வரவேற்க இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் ஏராளமானோர் இந்த சாலை முழுவதும் குழுமி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் சரியாக அந்த INS அடையாறு விமானப்படை தளத்திலிருந்து ஒரு 10 நிமிடத்திலிருந்து 20 நிமிடத்திற்குள் இந்த இடத்தை நேரு விளையாட்டு அரங்கை அடைவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமாக 6 மணிக்கு இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டி முதல் முறையாக தமிழகத்தில் நடைபெறுகின்றது. இதற்காக மிக சிறப்பான ஏற்பாடுகள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக உள்ளது. குறிப்பாக 6000 வீரர்கள் வரை பங்கேற்கக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டிகள் இன்று மிக பிரம்மாண்டமான முறையில் தொடங்க உள்ளது. இந்தியாவின் எதிர்காலமாக மிக முக்கியமாக 18 வயது உட்பட்டவருக்கான ஒரு விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கும் ஒரு மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இதன் மூலமாக கடந்த 5 முறை நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டிகளின் மூலமாக ஏராளமான திறமையான விளையாட்டு வீரர்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விளையாட்டுப் போட்டியாக இது பார்க்கப்படுகிறது. தற்பொழுது தமிழகத்தில் இந்த விளையாட்டுப் போட்டி கூடுதல் சிறப்பம்சமான ஒரு சூழல்ல இன்று துவக்க விழா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இந்த துவக்க நிகழ்ச்சிக்காக ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு ஆளுநர் R.N. ரவி, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்டவர்களும் இந்த துவக்க விழா நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். துவக்க விழா கவுண்டன்கள் மூலமாக தொடங்கப்பட உள்ளது. கவுண்டன்களை அதாவது பிரம்மாண்ட ப்ரொஜெக்டர் மூலமாக 3D LED ப்ரொஜெக்டர் மூலமாக 250 கோடி
250 அடி உயரத்திற்கு கிரேன்கள் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான ப்ரொஜெக்டர் அமைக்கப்பட்டு விண்ணிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் நேரு விளையாட்டு அரங்கை சுற்றியுள்ள ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெரிவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த ப்ரொஜெக்டர் மூலமாக தமிழ் இலக்கியங்கள் மற்றும் தமிழ் பண்பாடு குறித்த ஒரு ஒளி காட்சிகளும் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது இன்னும் சற்று நேரத்துல நேரு விளையாட்டு அரங்கிற்கு அவர் வருகை தருவார் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில இந்த பகுதியில ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு பிரதமர் மோடி மற்றும் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சரையும் வரவேற்பதற்காக இந்த பகுதியில ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஹரிஹரன், சென்னையில முதலாக கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் இன்னும் சற்று நேரத்துல தொடங்கப்பட இருக்கிறது. இந்த சூழல்ல நேரு உள்விளையாட்டு மைதானத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த முறை இந்த நுழைவாயில் மிக பெரிதாக இருந்த ஒரு சூழல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில் வைக்கப்பட்டுள்ளது. மிக சிறப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக நடத்தியுள்ளது. மிக முக்கியமாக இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்ற போது இந்த தம்பி சின்னம் மிக புகழ்பெற்றது. அந்த தம்பி சின்னத்தை ஒரு அடையாளமாக மாற்றும் விதமாக நேரு விளையாட்டு அரங்கில ஒரு தம்பி சின்னம் போன்ற ஒரு வெண்கல சிலை நீக்கப்பட்டு நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த மைதானம் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. மிக முக்கியமாக சர்வதேச தரத்திற்கு, அதாவது அந்த ப்ளூ ட்ராக் எனப்படும் உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச ப்ளூ ட்ராக் அமைக்கப்பட்டு இந்த போட்டிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக 35,000 பேர் அமரக்கூடிய இந்த மைதானத்துல 12,000 பேர் வரை இந்த மைதானத்தில் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே இந்த பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே இந்த துவக்க விழா நிகழ்ச்சியை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. தற்போதைய சூழலில் நேரு விளையாட்டு அரங்கிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரு விளையாட்டு அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். ஏராளமான பொதுமக்கள் உற்சாகத்தோடு முதலமைச்சரை வரவேற்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் இங்கு வருகை தர உள்ளார். அவருக்கு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டு மைதானத்திற்கு உள்ளே அழைத்துச் செல்லப்படுகின்றனர். அதனைத் தொடர்ந்து சரியாக 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடங்கும். இந்த 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடங்க உள்ள நிகழ்ச்சியில ஏராளமான கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போன்ற அந்த 250 அடி உயரத்திற்கு அந்த ட்ரெயின் மூலமாக ஒரு பிரம்மாண்ட திரை அமைக்கப்பட்டு LED ப்ரொஜெக்டர் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளுக்கான தொடங்குவதற்கான கவுண்டர்கள் ஒளிபரப்பப்படும். அதனைத் தொடர்ந்து தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் பண்பாடு குறித்த ஒரு ஒளி காட்சிகள் போன்ற ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. இந்தியாவிலேயே முதல் முறையாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. குறிப்பாக தேசிய அளவில் ஒரு நடைபெறும் ஒரு போட்டிக்கு சர்வதேச அளவு போட்டி தொடங்குவதற்கு முறையிலான ஒரு ஏற்பாடை தமிழ்நாடு அரசு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹரிஹரன், மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் அங்கு வருகை தர இருக்கிறாங்க. இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியின் சிறப்பம்சம் என்ன? எத்தனை நாட்கள் இந்த போட்டி நடைபெறும்? எவ்வளவு வீரர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. இந்த கேலோ இந்தியா போட்டியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு போட்டியாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே 5 முறை இந்த தொடர்கள் நடைபெற்றிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் என கூறப்படுகின்றது. இந்தியாவில் உள்ள இளைஞர் சக்திகளை, ஒரு திறமையான வீரர்களை அடையாளம் காண்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெற்று உள்ள சூழலில் தற்போது 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றது. குறிப்பாக தமிழகத்தில் ஏற்கனவே பல விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடத்தி முடித்து வரும் சூழலில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெறுவது கூடுதல் சிறப்பம்சமாகும். கடந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அணி 6வது இடத்தை பிடித்திருந்தது. இந்த முறை கூடுதலாக தமிழக வீரர்கள் அதிகம் தடம் பதிக்கும் பல்வேறு விளையாட்டுகள் இந்த இதுல இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக 6000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்தியா முழுவதிலிருந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் திறமையான வீரர்களை அடையாளம் காணும் விதமாக கடந்த 2 மாதங்களாக திறமையான வீரர்கள் முழுமையாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்டு இந்த விளையாட்டு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதிலிருந்து தேர்வு படக்கூடிய வீரர்கள் அடுத்தடுத்ததாக அவர்கள் தேசிய அளவிலேயோ சர்வதேச அளவிலேயோ தடம் பதிப்பதற்கான ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழகத்திலே உலக அளவில் தடம் பதித்த இளம் வீரர்களும் ஏராளமானோர் இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கு மிக முக்கியமாக தேர்வாகி இருக்கின்றனர். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு சர்வதேச போட்டி நடைபெறும் தரத்திற்கு இணையாக இந்த போட்டி நடத்தப்படும். குறிப்பாக ஏற்கனவே நம்ம கூறியிருந்த போல இந்த அத்லெட்டிக் ட்ராக், ப்ளூ ட்ராக், அதாவது
சர்வதேச தரத்துல சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மைதானத்துல முழுவதுமே ப்ளூ ட்ராக் இந்த மாதிரி பல வருடங்கள் ஆகியுள்ள சூழல தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த ப்ளூ ட்ராக் சர்வதேச தரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு. இதுவரை இந்தியாவில் மட்டுமே இருந்த அந்த சைக்கிள் ட்ராக் எனப்படும் சைக்கிள் பந்தயத்திற்கு நடத்தப்படும் சைக்கிள் ட்ராக் முதல் முறையாக டெல்லியை தொடர்ந்து தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இவ்வாறாக இருக்கக்கூடிய சூழல்ல பல ஏற்பாடுகள் அனைத்து மைதானங்களிலுமே மிக அதிகமான ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இந்த போட்டி தொடங்கி இருக்கு. இந்த போட்டியை தொடங்குவதற்காக மிக அதிகமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த நேரு விளையாட்டு அரங்கிற்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் அவர்கள் வரக்கூடிய சாலை முழுவதுமே அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குவதற்கான பதாகைகள், தமிழகத்தின் வீர விளையாட்டுகள், கலை பண்பாட்டு போன்ற சின்னங்கள், பல்வேறு பேனர்கள் போன்றவை வழியில் வைக்கப்பட்டு ஏராளமான பாஜக மற்றும் திமுக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருமே அவரை வரவேற்பதற்காக இந்த பகுதி முழுவதுமாக காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஹரிஹரன், மிகவும் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியின் தொடக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த தொடக்க விழாவில் பிரதமர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? அதாவது ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்த போது பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் இளைஞர் துறை அமைச்சர் போன்றவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுள்ளார். குறிப்பாக அமைச்சர்கள் அனைவருக்குமே முன்கூட்டியே இந்த பக்கம் தனி வழி ஏற்பாடு செய்வதற்கு அமைச்சர்கள். இது மட்டும் இல்லாமல் பிரதமர் அவர்கள் தனியாக இந்த விளையாட்டு வீரர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஏராளமான முன்னாள் வீரர்களுக்கும் இந்த பகுதியில வருகை தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. விளையாட்டுப் போட்டிகள் என்பதால் விளையாட்டுப் போட்டிகளை பார்த்து பள்ளி மாணவர்கள் ஊக்கம் பெறும் வகையில ஏராளமான பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் இந்த போட்டியை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 12,000க்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள் இந்த போட்டியை துவக்க விழாவை பார்வையிடுவதற்காக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவருக்குமே பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த போட்டி நடைபெறும் மைதானம் முழுவதுமாக பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஏராளமான காவல்துறையினர் கடந்த 4 நாட்களுக்கு மேலாகவே இந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரதமர் மோடி வரக்கூடிய சாலைகள் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சாலை ஓரம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்பு சோதனைகள் செய்யப்பட்ட பின்னரே அவர்களும் இந்த பகுதியில நிறுத்த வைக்கப்பட்டிருக்கின்ற. இது தவிர கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள்ல இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த மைதானத்திற்கு தற்போது துவக்க விழாவில் பங்கேற்பதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த வீரர்களுக்கு தங்கும் ஏற்பாடு அவர்கள் விமானம் மூலமோ அல்லது ரயில்கள் மூலமோ வருகை தந்திருந்த போது அவர்களுக்கு விமான நிலையத்தில் சர்வதேச வீரர்களுக்கு வழங்கப்படும் வரவேற்பை அளிக்கப்பட்டு அவர்களுக்கு தங்குமிடம் போன்றவை உரிய முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து கண்காணிக்க, இந்த விளையாட்டுப் போட்டிகளை தனியாக கண்காணிக்க சென்னை நேரு விளையாட்டரங்கம் வளாகத்தில் ஒரு விளையாட்டு செயலகம் தனியாக அமைக்கப்பட்டு ஒரு சர்வதேச போட்டிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு, அதாவது முழுமையாக ஒவ்வொரு விளையாட்டு போட்டிகளுக்கான அட்டவணை, விளையாட்டு வீரர்களுக்கான தங்குமிடம், போட்டி நேரங்கள், போட்டி முடிவுகளை அறிவிக்கும் விதை, போட்டிகளை ஒளிபரப்பும் விதம் என அனைத்து ஏற்பாடுகளுமே உரிய முறையில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. சற்று நேரத்திற்கு முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் நேரு விளையாட்டு அரங்கம் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நேரு விளையாட்டு அரங்கிற்கு வருகை தரலாம் எதிர்பார்க்கலாம். INS அடையாறு விமானப்படை தளத்திலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு வழி நெடுக உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக பாஜக தொண்டர்கள், திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் உள்ளிட்ட ஏராளமானோர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உற்சாக வரவேற்பு அளிக்கும் விதமாக தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளுடன் அவர்களை வரவேற்கும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். மேலதிக விவரங்களுக்கு பின்னர் தொடர்பு கொள்கிறோம். 3 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் நேரு விளையாட்டு மைதானத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. அதனை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி வருகை தந்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பிரதமர் மோடி கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஐ. பெரியசாமி, ஏவா வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் MP கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன் ஆகியோர் வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து தற்போது சாலை மார்க்கமாக பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறார்.
கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், தற்போதைய நிலவரம். தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் சற்று நேரத்துக்கு முன்னதாக முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கும் நிலையில அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழிநெடுகளும் ஏராளமான தொண்டர்கள் மூலமாக வரவேற்பு அளிப்பதற்கு திமுக சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இல்ல வழிநெடுகளிலும் அவர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு சற்று நேரத்துக்கு முன்னதாக நேரு விளையாட்டு அரங்குக்கு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் INS விமானப்படை தளத்திலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு வரக்கூடிய வழிநெடுகளிலேயே இங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில சிவானந்த சாலை, சென்ட்ரல் மற்றும் பெரியமேடு நேருக்கு விளையாட்டு அரங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமே ஏராளமான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மூலமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பாரம்பரிய கலைகள் மூலமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரு விளையாட்டு அரங்கத்திற்கு வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பகுதி முழுவதுமாகவே பிரம்மாண்டமான அளவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முழுவதுமாகவே பாதுகாப்பு வளையத்தில் கொண்டுபட்ட நிலையில காவல்துறையினர் தொடர்ச்சியாக உச்சகட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக இது ஆறாவது ஆண்டாக நடைபெறுகின்றது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றது. இந்த விளையாட்டு போட்டிகளை பொறுத்த வரைக்கும் 6000 வீரர்கள் இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதற்கான துவக்க விழா 6 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் MK ஸ்டாலின், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், ஒன்றிய அமைச்சர்கள் உள்ளிட்டவர் ஏராளமான பங்கேற்றுள்ளனர். 35,000 பேர் வரை அமரக்கூடிய இந்த மைதானத்துல ஒரு புறம் முழுவதுமாக பிரம்மாண்டமான அளவில் மேடை அமைக்கப்பட்டிருக்கு. மிக சிறப்பான அளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிகளில் முழுவதுமாக பார்வையிடத்திற்கு ஏதுவாக 12,000 பார்வையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திமுக, பாஜக, பொதுமக்கள் உள்ளிட்டவர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள்ளே ஏற்கனவே ஒருபுறம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தாலும் பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில் வந்தடைந்த பின்னர் நிகழ்ச்சி தொடங்கிய பின்னர் மிக பிரம்மாண்டமான முறையில இந்த லேசர் டெக்னிக் மூலமாக தமிழகத்தோட பாரம்பரியம் மற்றும் தமிழ் இலக்கணங்கள் அடங்கிய ஒரு காணொலியை ஒருங்கிணைக்கப்படுவது. இது போன்ற லேசர் டெக்னிக் மூலமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குவது இதுவே முதல் முறையாகும். இதற்கு முன்னதாக சர்வதேச போட்டிகள்ல பல இடங்களில் இது போன்ற ஒரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இருந்தாலும் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய அளவில் நடைபெறும் ஒரு போட்டிக்கு தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறைக்கு ஒரு முக்கியத்துவம் அளித்துள்ள ஒரு சூழல்ல இந்த லேசர் டெக்னிக் மூலமாக இது போன்ற ஒரு துவக்க நிகழ்ச்சியை பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு செய்வது. இதுல இருந்து தமிழ்நாடு அரசு விளையாட்டுத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நம்ம தெரிந்துக்கலாம். மிக முக்கியமாக துவக்க விழாக்கு தரும் அதே முக்கியத்துவத்தை இந்த மைதானங்கள் அமைக்கும் விதத்திலையும் மிக முக்கியமாக சிறப்பாக செய்திருக்கிறது. மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த அத்லெட்டிக்ஸ் ட்ராக் எனப்படும் ஒரு ப்ளூ ட்ராக்கை சர்வதேச தரத்திற்கு இணையாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இதைத் தொடர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சிகளும் நடக்க உள்ளது. குறிப்பாக இதற்கு முன்னதாக நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள்ல ஒரு கலை நிகழ்ச்சிகள், ஒரு நடனம் போன்றவைகளோ இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த முறையை பொறுத்த வரைக்கும் துவக்க நிகழ்ச்சிகள் முழுவதுமாக சிலம்பம், மால்கம்பம், யோகா உள்ளிட்ட விளையாட்டுகளுடன் பாரம்பரிய நடனங்களோட கிட்டத்தட்ட ஒரு 1000 நபருக்கு இந்த மைதானம் முழுவதுமாக நடனமாடும் வகையில முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சியை நேரடியாக பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான நடனத்தை ஷோபி மாஸ்டரா வடிவமைத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இயக்குனர் சாந்தி நடனம் பிரம்மாண்டமா இருக்கிறது தெரிவிச்சிருக்காங்க. அதற்கான ஒத்திகைகள் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த சூழல்ல இதனை நேரடியாக ஒரு துவக்க நிகழ்ச்சியில பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்கும். தேசிய அளவிலான நடைபெறும் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்துவதன் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு மிக முக்கியமானத ஒன்று அமையும். விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பவர்களை கடந்து இதனை பார்க்கும் ஏராளமான ஒரு தொழில்நுட்ப ரீதியாகவும் விளையாடுவதற்கான அவர்களை அடுத்தடுத்து வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளோடு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை தற்போது இன்னும் சற்று நேரத்தில் துவக்க நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். அவர் வருகை தருவதற்காக இந்த வழி நெடுக்கிலுமே ஏராளமான பொதுமக்கள், திமுகவினர் மற்றும் பாஜகவினர் போன்றவர் ஏராளமானோர் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் நேரு விளையாட்டு அரங்கிற்கு வருகை தருவார். நேரு விளையாட்டு அரங்கிற்கு வருகை தந்த பின்னர் அவர் நேரடியாக நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு சென்று அங்கிருந்து இந்த விளையாட்டுப் போட்டிகள் பிரம்மாண்டமான முறையில தொடங்க உள்ளது. விளையாட்டுப் போட்டிகள் தொடங்குவதற்காக கவுண்டவுன்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கவுண்டவுன்கள் அதாவது 250 அடி உயரத்திற்கு ஒரு கிரேன் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான திரை அமைக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு விண்ணிலிருந்து இந்த போட்டிக்கான திரை தெரிவது போன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த நேரு விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரைக்கும் அந்த திரை உயரமான அளவில் தெரியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில பிரதமர் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வரும் நிலையில
இன்னும் சற்று நேரத்துல இந்த நேரு விளையாட்டு அரங்கம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரிஹரன், 3 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அவரின் நிகழ்ச்சி நிரல் என்னவாக இருக்கும்? இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சற்று நேரத்துல துவக்க நிகழ்ச்சியில பிரதமர் பங்கேற்பார் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று கூறியிருப்பார். குறிப்பாக ஏராளமான கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு தொடர்பான அறிவிப்புகளையும் அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவ்வாறு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து அவர் இன்று இரவு சென்னை ராஜ்பவனில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையில் இன்று இரவு சென்றார். அங்கு சிறப்பு முக்கியமாக ஏற்கனவே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள விருந்தினர்களை அவர் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் நாளை இங்கிருந்து, அதாவது சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலமாக புறப்பட்டுச் செல்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். தொடர்ந்து செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். பாவேந்தர், தற்பொழுது நேரு விளையாட்டு மைதானத்திற்கு முதலமைச்சர் வந்துவிட்டார். அவரை தொடர்ந்து இன்னும் யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக வணக்கம். கிரிக்கெட், ஹாக்கி தவிர மற்ற 26 விளையாட்டு போட்டிகளில் திறமையானவர்களை கண்டறிந்து பயிற்சி அளித்து ஒலிம்பிக் உள்ளிட்ட போட்டிகளில் பதக்கம் செய்வதற்கான நோக்கில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து நடத்தப்பட்டு வருகின்றன. எனவே இப்ப தமிழ்நாட்டில் நடக்க இருக்கிற போட்டியின் பாத்தீங்கன்னா 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி. அது இன்றிலிருந்து வருகிற 31ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கிறது. அதுவும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ஆகிய 4 நகரங்களிலும் இந்த மிக கோலாகலமாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த கேலோ இந்த விளையாட்டு போட்டியில் இந்த போட்டியில் மொத்தமாக 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து சுமார் 6000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் 1600க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இதற்கான தொடக்க விழா நிகழ்ச்சி இன்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று இருக்கிறது. இதற்காக டெல்லியில் நேரடியாக சென்று பிரதமருக்கு இந்த போட்டியை தொடக்க விழாவுக்கு நேரில் வர வேண்டும் என்பதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு கடிதம் ஒன்று வழங்கியிருந்தார். இதையடுத்து இந்த போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். 3 நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக இன்று சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இந்த போட்டியின் தொடக்க விழா மிக கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் யாரெல்லாம் இந்த தொடக்க விழாவில் கலந்துக்கிறாங்கன்னு பார்க்க போனோம்னா ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய துறை அமைச்சர்கள், அது மட்டுமின்றி ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மற்றும் விளையாட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்க இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த போட்டியில 2 மாதங்களாக கடுமையான தகுதி சுற்று போட்டிகளாக நடந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து இந்த போட்டியில மட்டும் 522 பேர் வலுவான அணியாக அதாவது 6வது கேலோ இந்தியா போட்டியில களமிறங்க இருக்காங்க. அது மட்டுமின்றி தமிழக வீரர், வீராங்கனைகள் மொத்தமா நடைபெற இருக்கக்கூடிய 26 விளையாட்டு போட்டி பிரிவுகளிலுமே பங்கேற்கிறாங்க. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அதிகபட்சமாக தமிழ்நாடு 2வது முறையாக நடைபெற்ற, அதாவது புனேவில் நடைபெற்ற 2வது முறையாக நடைபெற்ற கேலோ இந்தியா போட்டியில 88 பதக்கங்களை வென்று 5வது இடம் பிடித்திருந்து ஒரு வரலாற்று சாதனை படைத்திருந்தது. தற்போது சொந்த மண்ணிலே நடக்க இருப்பதால் அதிக பதக்கங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக விளையாட்டுத்துறையின் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாம கேலோ இந்தியா போட்டி தொடக்க விழா அதிநவீன முறையில தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியாவின் தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்ட தமிழ்நாடு அரசு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் தமிழகத்தின் கலைகளை விளக்கும் வகையில் கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை நடைபெறும் தொடக்க விழாவில் 11,500 நபர்கள் பங்கேற்கும் அளவிற்கு தொடக்க விழா மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 250 அடி உயரத்தில் லேசர் டெக்னாலஜிகள், அதாவது அதிநவீன தொழில்நுட்ப முறைப்படி 3D முறையில் இந்த போட்டியை தொடங்குவதற்கான கவுண்டர் பிரதமர் மோடி அவர்களால் தொடங்க வைக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம், மல்லர்கம்பம், யோகா உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளும் தமிழகத்தின் பாரம்பரிய நடனங்கள்
என ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 1000 நபர்கள் நடனமாடும் வகையில் நடனத்தை தொடக்க நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த 6வது கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில இன்னொரு சிறப்பு அம்சமும் காத்திருக்கு. தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டும் இந்த கேலோ இந்தியா போட்டியில காட்சிப்படுத்தப்பட உள்ளன. வரக்கூடிய காலங்கள்ல சிலம்பம் விளையாட்டும் இந்த கேலோ இந்தியா போட்டியில் பட்டியலிடப்பட்டு இதிலையும் வீரர்கள் பதக்கங்களை வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக விளையாட்டுத்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றாங்க. அதாவது இதற்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 80 பதக்கங்கள் மட்டுமே வென்றிருந்த தமிழ்நாட்டு வீரர்கள் தற்போது சொந்த மண்ணில் விளையாடக்கூடிய சூழல்ல அதிகப்படியான பதக்கங்களை வென்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில இந்த போட்டி என்பது நடைபெற இருக்குது. தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி என 4 நகரங்கள்ல நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியில மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து 522 பேர் இதுவரைக்கும் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலான பட்டியல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏராளமான பாதுகாப்பு, அதாவது சென்னை மாநகர மட்டும் 22,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. 5 அடுக்கு பாதுகாப்பு பணி போடப்பட்டிருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் முழு வீச்சில் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய சாலைகள் முழுக்க மக்கள் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்பது ஈவேரார் பெரியார் சாலை. இந்த சாலை முழுவதும் மக்கள் வெள்ளம் சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்த மக்கள் வெள்ளத்தில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் ஈவேரா சாலையை கடந்து நேரு விளையாட்டு அரங்கிற்கு சென்ற காட்சிகள் நாம் பார்த்தோம். இதே சாலை மார்க்கமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மக்கள் வெள்ளத்தில் அமோக வரவேற்போடு நேரு விளையாட்டு அரங்கிற்கு இன்னும் சற்று நேரத்தில் செல்ல இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பாவேந்தர், விழா நடைபெறும் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பெரியார் ஈவேரா நெடுஞ்சாலை, EVK சம்பத் சாலையில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் வேறு எந்த வழித்தடத்தை உபயோகிக்கிறாங்க? அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து துறை சார்பாக என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது மிக பிரதான சாலைகளாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஈவேரா பெரியார் சாலையின் வழியாகத்தான் நேரு விளையாட்டு அரங்கிற்கு போகக்கூடிய சூழல் இருப்பதால் இப்பகுதியாக, அதாவது இப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிட்டியோட பிக் டைம் சொல்லுவாங்க. இந்த நேரத்துல தான் ஏராளமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய டைம். இதனை சமாளிப்பதற்காக இந்த சாலையின் வழக்கமாக இயங்கக்கூடிய சாலை. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.